அனைவருக்கும் வணக்கம். இது என்ன விழாக்னா, எங்கள் ஊரில் வந்து குதிரை எடுப்பு திருவிழா நடந்துச்சு. அதுக்கான விழாக் தான் இது. யாரா புதுசாக ஒரு பிள்ளை இருக்குன்னு பார்க்காதீங்க, அது எங்கள் அண்ணன் மக. இன்னும் லேட்டாக குதிரை வந்துடும். குதிரை தூக்க போயிருக்காங்க. தூக்கிட்டு வந்தாக்கில் அதோடு சேர்ந்து நாங்களும் மதலை எல்லாம் எடுப்போம். இது நவீன். இது ஏன் ஓன் வாய்ஸ் பேசுகிறோம்னா காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. அதனால தான் ஓன் வாய்ஸில் போட்டிருக்கேன். யோகித்துக்கு திருவிழானா போதும், ஒரே ஜாலி தான். நல்லா பொம்மை வாங்குறது, கார் வாங்குறது, நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது. இது என்னென்னா, இந்த மாடுலாம் வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த கன்றுக்குட்டி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஏலத்துலேருந்து. இதுதான் பழைய குதிரை. இது போன வருஷத்து குதிரை. இதெல்லாம் எல்லா சாமிகளுமே இங்கே இருக்கும். இதுதான் கோயில். இதெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டது. இது இந்த காலங்கன்னும் இங்கே நேர்ந்து விட்டுருக்கு தான். இது எல்லாமே ஏலத்துக்கு போகும். இந்த கோயில் வந்து 3 இடத்துல இருக்கும். அது ஒன்று இங்கே குதிரை தனியாக இருக்கும், அங்கிட்டு தனியாக இருக்குது சாமி. இப்போ இந்த இடத்துல எல்லாம் குதிரை அப்படியே தூக்கி வருவாங்க. இது ஹரணி அம்மா. இது இப்போ தான் மாலையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. அங்கே ஒன்று பார்த்துருப்பீங்க, இங்கே குதிரை. இது தாண்டி இங்கே தான் இருக்குது ஓவாக்காளி கோயில். அது ஐயனார் கோயில், இது ஓவாக்காளி. நல்லா இருக்கு. மாலை போட்டு சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குதிரை வரப்போகுது. பக்கத்து ஊர்லேருந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. இந்தா வந்துடுச்சு. ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. 2 பெரிய குதிரை வரும், மற்றது சின்ன குதிரை வரும். அதோடு சேர்த்து மதலையும் வரும். யார் யாரெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுப்பாங்க. எனக்கு இது 3ஆவது வருஷம் மதலை எடுக்கிறது. நல்லா கொண்டாந்து இறக்கிட்டாங்க. சின்ன குதிரையில் 3, பெரிய குதிரையில் 2. நல்லா கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அவ்வளோதான். இதோடு சேர்ந்து நாங்களும் மதலை எடுக்க போயிடுவோம். அப்படியே கோயிலை சுற்றி வரும். எனக்கு மதலை வாங்கியாச்சு. அப்படியே எடுத்து போக வேண்டியதான். அவ்வளோதான். இந்த எடுத்து போகிறோம். நிறைய பேர் எடுப்பாங்க, தொட்டி கட்டுவாங்க. இந்த வந்தாச்சு. இங்கே பெரிய குதிரைக்கிட்ட வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு தான் அப்புறம் அங்கே போவோம்.
இது கண்ணு திறப்பாங்க குதிரைக்கு. அப்படியே தூக்கி இதுலேருந்து ஐயனார் கோயில் அப்படியே வந்துடும். தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. குதிரை ஒரு ரவுண்டு வரும், நாங்கள் 3 சுற்றுவோம். எல்லாருமே இருக்காங்க. இந்த கொண்டாந்து இறக்கிட்டாங்க. அவ்வளோதான். குதிரை இறக்குனதுக்கப்புறம் நாங்கள் தான் 3 சுற்றுவோம். முதல்ல எடுக்கிறவங்க மட்டும். மகிழ்ச்சிக்கு கோவில் முன்பாக வழங்கி வந்திருக்கின்றார்கள். பக்தர்கள் அமைதியாக சென்று தங்கள் பிரார்த்தனைகளை